அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் 40 சைஸ் வந்து பேட்டர்ன் எடுத்திருக்கேன். அந்த பேட்டர்னை நான் எப்படி விரிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் விரிச்சுக்கிறணும். இது வந்து நீங்கள் டபுள் பேட்டர்னாக எடுக்கணும். ஏன்னா இந்த இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆம்கோல் வெட்டி எடுக்கிற பேட்டர்ன், ஆம்கோல் வெட்டி எடுத்த பேட்டர்ன். இது மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, கோடை காட்டி கொஞ்சம் வச்சு வெட்டி எடுத்துன்னு இன்னும் கொஞ்சம் வெட்ட வேண்டி இருக்குது. இது வெட்டி எடுத்த பேட்டர்ன். இப்படி நீங்கள் வெட்டி எடுத்த பேட்டர்ன் ஒன்று, வெட்டி எடுக்காத பேட்டர்ன் ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது இது முன்பக்கம், இன்னொரு பேட்டர்ன் பின்பக்கம், அப்படி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு, இந்த மாதிரி விரித்து வச்சு பண்ணுறா இருந்தால் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். டேபிள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஃபேப்ரிக்கு, இது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே சிங்கிள் அப்படி விரித்து விட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நெக்குக்கு வருவிக்கிறணும். இப்படி வச்சு நெக்கு, கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துக்கு இது வந்து முன் கழுத்துனால 6 இன்ச்சு உயரம் வச்சு நீங்கள் முன் கழுத்து ரவுண்டு போடணும். இந்த ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் நெக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த நெக்குக்கு நீங்கள் தனியாக வந்து ரெடி பண்ணி அதை மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பேட்டர்ன் போட்டு நீங்கள் தைங்க. இப்போ வந்து இதோட அகலம் எல்லாமே தெரியும். ஃபேப்ரிக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்ற பாருங்கள். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கோமா, இப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 தள்ளி இருக்கும். இப்போ இதை கரெக்டான இதில் எங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, பிளாக்கோட எண்டில் வச்சுருக்கோமா, பிளாக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள். இங்கேயும் பிளாக்கோட எண்டில் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இது வரும். இது வந்து ஹைட்டு நான் சொன்னேன் இல்லையா, 30 இன்ச்சுன்னு வைங்க. 30 இன்ச்சு இருக்குது. பட்டு நான் இது வந்து 40 இன்ச்சு சைஸ் இல்லையா, சைஸ் 40க்கு வந்து எவ்வளோ வைப்போம்னா, நம்ம ஃபினிஷிங் வந்து 42 வைப்போம். அதனால் 30 ஒரு 13 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43. தையல் ஒன்று போச்சுன்னா மிச்சம் 12 இன்ச்சு. 12 ஒரு 30 42. இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவுக்கு நான் தனியாக எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வந்து நீங்கள் ஈஸியாக இந்த தான் பேட்டர்ன்றது ஓயாமல் அளவு எடுக்க தேவை இருக்காது இல்லையா. அதனால் பேட்டர்ன் எடுக்கும்போது கவனமாக எடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேட்டர்ன் இருக்கணும். சுடிதாருக்கு சில பேர் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2மே தேவையில்லை. ஆரம்பம் ஸ்டிச்சிங் தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு தைச்சு பார்க்குறதுக்கு ரெடி பண்ணுறவங்களே அந்த இது பண்ணால் போதும். அதுவே வந்து ஓரளவுக்கு சுருக்கம்லாம் அதிகமாக இருக்காது சுடிதாருக்கு. நீங்கள் வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணும்போது தான் அந்த மாதிரி தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏற்கனவே எனக்கு நான் தைச்சிருக்கேன் அப்படின்னும்போது பேட்டர்ன் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டான அளவில் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்டாப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக பேட்டர்ன் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சுடிதார் ஒரே மணி இருக்கும். அதனால் தயவுசெய்து பேட்டர்ன் எடுத்து பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டர்னை நான் எடுத்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணியிருக்கேன். இது வந்து முன்பக்கம், இது அப்புறம் பின்பக்கம், இது நான் தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ அளவு வச்சு இந்த இது 43க்கு நெட்டுக்கு வெட்டிக்க போகிறேன். அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நான் வெட்டிட்டு அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாகவே அப்டேட் பாருங்கள். ஏன்னா என்னோட ஸ்டோரேஜ் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அது வேறு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சுடிதார் இதை மாதிரி நிறையா இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எனக்கு டீலர்ஸ் எனக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதனால் டவுன்லோட் ஆகிறதுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் அப்பப்போ எடுத்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து டிலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வீடியோ எடுக்க முடியுது. அதனால் தொடர்ந்து பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸான வீடியோலாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம்.